நமோவராகி. இந்த முதலாவது பாகம் ஆஷாட நவராத்திரியை பற்றி பேசிட்டு இருக்கப்போ பதிவில் கமெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி திருப்பி எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, வாராகி பூஜை பண்ணுங்க பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்களே, அந்த பூஜை எப்படி பண்ணுறது, எல்லாரும் பண்ணலாமா அப்படின்னு. இப்போ அனைவரும் பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எளிமையாக நான் ஒரு மந்திரங்கள் அந்த முதல் வீடியோவிலே சொன்னேன். சிம்பிளாக வாராகியோட படம் வைத்து தூப தீப நெய்வேத்தியங்கள் வைத்து வாசனையான மலர்களை சாத்தி ஐம் க்ளௌம் ஐம் வாராகியை நமஹ அப்படின்ற மந்திரங்கள் எல்லாருமே சொல்லலாம். அதன் பிறகு பெரிய வியாபாரங்கள் செய்யக்கூடியவங்க, வேலைகள் செய்யக்கூடியவங்க, அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் ஐம் க்ளௌம் ஐம் சர்வ சித்தி பிரதாயினி வாராகியை நமஹ. அதாவது எல்லா விதமான காரியங்களையும் சித்தி பண்ணி தரக்கூடிய வாராகிய உன்னை வணங்குறன்னு அர்த்தம். இது தொழிலில் இருக்கக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடிய ஆண் மகன்கள், குடும்ப தலைவர்கள் செய்யக்கூடிய ஜபங்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த காரியங்கள் சித்தியானா அந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தனைகளும் பரிபூர்ணமா கிடைச்சிடும். அதே மாதிரி இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கோம், இன்னைக்கு அப்புறமாவது வாராகிக்கு அப்புறமாவது ஒரு சொந்த வீடு அமையணும், இந்த நவராத்திரிக்கு அப்புறமா எனக்குன்னு ஒரு நல்ல இடம் அமையணும்னு நினைக்கிறவங்க ஓம் ஐம் க்ளௌம் ஐம் பூமிதானேஸ்வரியை நமஹ அப்படின்ற நாமாவளியால் அம்பாளுக்கு பூஜை பண்ணும்போது நிச்சயமா அவங்களுக்கு அடுத்த நவராத்திரிக்குள்ளேயே நல்ல மண் மனை அமையும். என் ராசிக்கு சரியில்லையே, என் திசைக்கு சரியில்லை, கவலை வேண்டாம். நாளும் கோலும் சரியே இல்லைனாலும் அம்பாலோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தால உங்களுக்கு நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு நிலை கிடைக்கும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில திருமணம் சரியில்லை, வாழ்க்கையில கொஞ்சம் மன கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்கு, திருமணமே தள்ளி போகுது அப்படின்னா ஐம் க்ளௌம் ஐம் சர்வ மங்கள பிரதாயின்யை நமஹ. அதாவது ஐம் க்ளௌம் ஐம் எல்லா விதமான மங்களத்தையும் அருளக்கூடிய வாராகிய உன்னை வணங்குகிறேன். ஏன்னா ரொம்ப விசேஷமானது. அது என்னவா வேணா இருக்கலாம். இப்ப நீங்க போறீங்க, உங்களுக்கு எது மங்களமான விஷயம் உங்க வாழ்க்கையில இருக்கோ அந்த மங்களமான விஷயங்கள் அம்பாள் நிகழ்த்தி தருவா. ஆக இந்த நியமாவளியில அம்பாள் இதெல்லாம் பரவாயில்ல சார், எனக்கு ரொம்ப குருஜி கடன் சுமை அதிகமா இருக்கு, என்னால் இதுல இருந்து மீண்டே வர முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல, அப்போ நான் இதுல இருந்து என்ன பண்றது சுவாமிஜி? அப்போ அவங்களுக்காகவே காரிய சித்தி மந்திரம் ஓம் கிளீம் வராகமுகி ரீம் சித்தி சொர்வினி ஸ்ரீம் தன வசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாகா. ஓம் கிளீம் வராகமுகி ரீம் சித்தி சொர்வினி ஸ்ரீம் தன வசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாகா. ஆக இந்த மந்திரங்களை திருப்பி 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 சொல்லும் போது அது ஒரு லட்சம் தடவை ஏறும் போது நீங்கள் லட்சங்கள் இல்லைங்க, கோடியில கடன்கள் இருந்தாலும் அது அடைப்பதற்கான வழி நிச்சயமாக அம்பாலோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தால நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி ஜபங்கள்லாம் எனக்கு தெரியும், நான் வாராகி உபதேசம் வாங்கியிருக்கேன், வாராகி ஜபம் பண்ணியிருக்கேன், இல்லை நான் இருக்கக்கூடியதில் எனக்கு அங்கங்கே போயிட்டு நிறைய குருமார்கள் கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்கேன், அவங்க மூலியமாக நான் சில பூஜை முறைகள் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு லகுவா வீட்லேயே கலசம் வைத்து பூஜை பண்ணுறதுக்கும் ஹோமம் பண்ணுறதுக்கும் உண்டான முறைகள் இங்கே கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிடிஎஃபாகவும் கொடுத்துருக்கேன். எளிமையாக உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அதில் என்ன கொடுத்துருக்கோ அதை பற்றின ஒரு விளக்கம். முதல்ல வாராகியோட இந்த பூஜை முறைக்கு பேர் வாராகி பூஜா கல்பம்னு பேர். ரொம்ப அடிப்படையான பூஜைகளை எப்படி செய்யணும் அப்படின்னு முதல்ல எடுத்தவனே பிராணமந்திரம் ஓம்ன்ற ஜபம். இந்த ஹோமுன்றது நல்ல ரீங்காரத்தோட 8 செகண்ட் இருக்கு. ஓ நல்ல உள்ள இருந்து அந்த காற்றை வாங்கி வெளியில். இப்போ இந்த ஹோமுன்ற பிரணவத்தை 3 வாட்டி ஜபம். அப்புறம் பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தம் எடுத்து அந்த தீர்த்தத்தில் ஆச்சமன்யம்னு சொல்லுவோம். ஓம் அச்சுதாய நமக அனந்தாய நமக கோபிந்தாய நமகன்னு 3 வாட்டி தீர்த்தம். அதை தீர்த்தம் எடுத்துட்டு முன்னாடி பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தம், தீர்த்தப்பொடி இதெல்லாம் வச்சுட்டு லகுவா இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது அந்த
பஞ்சபாத்திரத்தில் நமஸ்காரம் பண்ணி அதில் 2 பூ வர்ண பகவானும் இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து புண்ணிய நதிகளும் ஆவாகனம் பண்ணலாம். அப்போ அப்படி சொன்னால் சகல புண்ணிய தீர்த்தானி ஆவாகியாமின்னு ஒரு புஷ்பத்தை எடுத்து போட்டுட்டு வருணத்துக்கு ஒரு தூப தீபம் காய்ச்சி யதாஸ்தானம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து முதல்ல ஒரு கரண்டி தீர்த்தத்தை எடுத்து பூமியில் தானம் கொடுத்து அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமகன் ஆச்சம் பண்ணி அருந்தி முடித்தோடனே திருப்பி தீர்த்தத்தை விட்டு கையை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் போய் தீபத்தையே ஏற்று. தீபத்தை ஏற்றும் போது ஓம் ஸ்ரீம் தீபலக்ஷ்மியை நமக, ரொம்ப லகுவாக சொல்கிறேன், எல்லாமே ரொம்ப எளிமையாக ஏற்றும் போது அன்னை தீபலக்ஷ்மியே உன்னை வணங்குகிறேன், அம்மா தாயே தீபலக்ஷ்மியை உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன். திருவிளக்கில் வீட்டிற்கும் மகாலட்சுமி அவர்கள்னு சொல்லிட்டு பூஜைகள்லாம் இருக்குது, தீபலக்ஷ்மி அவர்கள் பாடல்கள்லாம் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் அதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் தீபம் ஜோதி இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் சேர்த்து பூஜை பண்ணும் போது ரொம்ப விசேஷமாகும். ஆக தத்துவம் தீபம் ஏற்றணும். அந்த தீபத்தை முறையாக 5 திரி போட்டு ஏற்றக்கூடிய தீபமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரே திரி போட்டு ஏற்றக்கூடியதாக இருந்தாலும் சரி, 2 குத்து விளக்கு வைத்து அது தீபம் ஏற்றிடணும். அப்போ தீபம் ஏற்றிட்டு இந்த வாராகியை நம்ம எப்படி வழிபாடு பண்ண போகிறோம்னா கலசம் வைத்து. அப்போ முதல்ல ஒரு வாழை இலை எடுத்தோ இல்லை ஒரு தையல் இலை எடுத்தோ அதில் பச்சை அரிசியை நிரப்பி ஒரு குடம் எடுத்து அந்த குடத்தை சுத்தம் செய்து நூல் சுற்றி, உங்களுக்கு சுற்ற தெரிந்தால் நூல் சுற்றுங்கள், இல்லை அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில் சிவாச்சாரியார்கள், ஆன்மீக ஓம் சக்தி மன்றம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மீக அருளாளர்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த உதவி உங்களுக்கு செய்வாங்க. ஆக அப்பேற்பட்ட கலசத்தை நூலெல்லாம் சுற்றி முடித்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மாயிலை கொத்து, நல்ல சிறப்பான மாயிலை கொத்து வைத்து நல்ல முழு தேங்காய்க்கு மஞ்சள் சுற்றி அதில் குங்குமம் இட்டு புஷ்பம் மாலை, நல்ல அலரி புஷ்பம் மட்டும் இந்த 9 நாளைக்கும் புது புஷ்பங்கள் மாற்றிகிட்டே இருங்க. அப்படி மாற்றும் போது ரொம்ப விசேஷமான வாசனை நிறைந்த மலர்களால் தொடுத்த மாலைகள், முடிஞ்ச அளவுக்கு நம்ம பூ கட்ட முடியுமான்னு பாருங்கள். இந்த பூ கட்டும் போது ஒவ்வொரு பூவும் எடுத்து கட்டும் போது ஐம் க்ளௌமையும் வாராகி நமக அப்படின்னு சொல்லிகிட்டே அதை கட்டும் போது பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி அலங்கரிக்கப்பட்ட கலசத்தை வைத்துட்டு அந்த கலசத்தில் வாராகி தேவி நமஸ்காரம் பண்ணி அம்பாள் அதில் வர வைக்கணும். அதுக்கு முன்னாடி கலசம் ஸ்தாபிதம் பண்ணதுக்கப்புறமா முதல்ல பிரணவ ஜபம், அதுக்கடுத்து ஆச்சமன்யம், அதை தொடர்ந்து தீபத்தை ஏற்றி தீபலட்சுமியை நமஸ்காரம் செய்கிறோம். அப்புறம் இந்த சரீரம் இந்த உலகுக்கு வரத்துக்கு காரணமாக இருந்த மாதா பிதா, ஓம் மாத்ருபியோ நமக, ஓம் பித்ருபியோ நமக. அப்போது அம்மா அப்பாவை வணங்கணும் அப்படின்றது சூழ்நிலை. நிறைய பேர் இந்த மாத்ருபியோ நமக பித்ருபியோ நமகன்னு சொல்ல முடியல அப்படின்னா என் தாய் தனையே வணங்குறேன் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த கலை, இந்த தெய்வம், அதாவது ஒரு தாய் கை காட்டினாதான் யார் தகப்பன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு குரு கை காட்டினாதான் யார் அந்த கடவுள்ன்றது தெரியும். ஆக அந்த மாதிரி உலகத்தில் சர்வ நிச்சயமானது தாயும் குருவும், சந்தேகத்துக்கு இடமானது தகப்பனும் தெய்வமும். ஏன்னா ஒவ்வொரு நேரங்கள்லையும் ஒருத்தர் சொல்கிறதால தான் அது வர முடியும். ஆக இந்த குரு, இந்த தெய்வத்தை நமக்கு கண் காமிச்சு அம்மா இவங்க தான் வாராகி, இவங்க தான் நமஸ்காரம் பண்ணணும்னு சொன்ன அந்த குருவை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் கும் குருபியோ நமகன். அதே மாதிரி குருவை வணங்கும் போது மட்டும் இங்கே இந்த நமஸ்காரம் இல்லாமல் இந்த முத்திரை, இது பார்த்தீங்கன்னா மானோட முகம் 2 கொம்பு மாதிரி இருக்கும். இந்த முத்திரைக்கு பேர் மிருகி முத்திரைன்னு. 2 கையால் இந்த முத்திரையை பிடிச்சி உச்சந்தலையில் வச்சு 2யும் சேர்த்து, இந்த 2 விரலையும் இப்படி சேர்த்து உச்சந்தலையில் வச்சு ஓம் கும் குருபியோ நமகன்னு உங்களுக்கு மந்திரத்தை கற்றுக் கொடுத்த குருவை நினச்சி பூஜை பண்ணும் போது பெரிய ஆசீர்வாதங்களும் குருவோட பரிபூர்ண கருணா கடாட்சமும் கொடுக்கணும். ஏன் குருவை பிடிக்கணும் அப்படின்றதான், இப்போது எல்லா கலைகள்லையுமே குரு உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த குரு மூலியமா நீங்கள் கற்றுக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா, அதுக்கு பூர்ணத்துவம் உண்டு. ஜெயிச்சிட்டாலும் அதில் தவறு ஏற்பட்டாலும் குருமுகமாகத்தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆக இந்த குருவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு குரு வந்தனம் முடிச்சதுக்கப்புறமா குரு மந்திரங்கள், அப்போது குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமகன்னு சொல்லலாம். அதே மாதிரி குருவோட குரு பரம்பரைன்னு இருக்கும். தீட்சை வாங்கினவங்க எல்லாருக்குமே அவங்க குரு பரம்பரை
மந்திரத்தை சொல்லிட்டு குருநாதரை நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தபடியாக எந்த தெய்வத்தை நம்ம பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நமக்கான விலாசம்ன்றது குலதெய்வம். அப்போ இந்த குலதெய்வத்தை வணங்கும். எல்லாரும் அவங்கவுங்க குலதெய்வத்தோட பேர் தெரிஞ்சால் குலதெய்வம், குலதெய்வத்தோட பேர் தெரியல அப்படின்னா ஓம் மம குலதேவதாப்பியோ நமக. இல்லை சுவாமி என்னால் சமஸ்கிருதத்தில் ஓம் மம குலதேவதாப்பியோ நமக அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியாது, என் குடும்பத்தை காக்கக்கூடிய என் குலதெய்வமே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு எளிமையாக மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு குலதெய்வம். இந்த குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக நீங்கள் வணங்க வேண்டியது கிராம தெய்வம். ஓம் மம கிராம தேவதாபியோ நமக இதை சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் எங்கள் பகுதியில் எங்களை ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய எங்கள் கிராமத்தை காக்கக்கூடிய கிராம தேவதையை உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு முடிச்சுட்டு கலசத்துக்கான பூஜை. இந்த கலச பூஜை பண்ணணும் அப்படின்னாலே பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தத்தை நம்ம ஏற்கனவே நிரப்பியிருக்கோம். அந்த தீர்த்தத்தில் இந்த சுண்டு விரலை உள்ளே வச்சு மூடி கங்கேச்ச யமுனே சைவ கோதாவரி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சன்னிதம் குரு சப்தகோடி புண்ணிய தீர்த்தானி ஆவாகயாமி. இந்த மந்திரங்களில் கீழே உங்களுக்கு பிடிஎஃப்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், படித்து பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு குழப்பங்கள் இல்லை இன்னும் விளக்கங்கள் இல்லை உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது தேவை தகவல்கள்னாலும் நிச்சயமாக சொல்லுவோம். இது சமஸ்கிருத மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி எல்லா புண்ணிய நதிகளும் இந்த கலசத்தில் எழுந்துடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது. ஆக இதெல்லாம் எனக்கு சொல்ல முடியலன்றவங்களுக்கும் நான் இப்பயே சொல்கிறேன். கங்கை யமுனை நன்மதை போன்ற புனித நதிகள் அனைத்தும் சப்தகோடி நதிகள் அனைத்தும் இந்த கலசத்தில் எழுந்தருள்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கலசத்தில் சப்தகோடி தீர்த்தானி ஆவாக்கியாமின்னு புஷ்ப அக்ஷதை போட்டு தூப தீபம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிங்கன்னா அதில் எல்லா தெய்வங்களோட புனித தீர்த்தமும் வந்துடும். வந்ததுக்கப்புறமா தர்பை எடுத்து 2 சொட்டு தீர்த்தம் எடுத்து பூஜைக்கு நம்ம வைத்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் மேலேயும் புரோக்ஷனம். முதல்ல நமக்கு ஆத்ம சுத்தின்ற மாதிரி நம்மளை சுத்தி பண்ணுறதுக்கு ஓம் பூர்போஸ்வன்னு சொல்லி தெளிக்கணும். இதே மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் பூர்போஸ்வன்னு சொல்லிட்டு பூஜைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்கள் மேலேயும் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பூஜைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மணியை கண்டம்னு சொல்லுவோம். இந்த கண்ட பூஜான்னும் போது அந்த பெல் பொதுவாக தரையில் தான் வைக்கக்கூடாது, ஒரு மனை வைத்து வைக்கணும். அந்த பெல் தரையிலேயே படக்கூடாது. குறைஞ்சபட்சம் அதுக்குன்னு ஒரு தாம்பாளம் சின்ன தட்டு வச்சு அதில் அக்ஷதை போட்டு அதில் வைக்கலாம். அந்த பெல் எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் தூப தீபங்கள் காமிச்சு அதுக்கப்புறமா கண்டத்துக்கு ஒரு பூஜை உண்டு. மந்திரங்கள் அகமா தேது தேவானாம் அத்தம் ராட்சானம் கண்டாரம் தேவானாம் நாச்சனம். இல்லை உள்ளே இருக்கக்கூடிய தேவர்களாக இருக்கட்டும் வெளில இருக்கக்கூடிய ராட்சசர்கள் எல்லாருமே யாராக இருந்தாலும் தெய்வம் வரக்கூடியது வழிவிடுங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த மந்திரத்தோட பொருள். அதனால் இந்த கண்டத்தோட சத்தம் கேட்கும் போது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும் போது கண்டம் அடிப்பாங்க, தீபார்த்தனை பண்ணும் போது இந்த மணி அடிப்பாங்க. ஏன்னா ஒரு விசேஷமான நேரங்களில் எந்த அமங்கலமான சொற்களும் போய் இறைவன் காதில் விழக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த பூஜைகள்லாம் முடிச்சதுக்கப்புறமா மஞ்சள் பிள்ளையார், சில பேர் சாணியில் பிள்ளையார் பிடிப்பாங்க, சில பேர் மஞ்சளில் சந்தனம் பிடிப்பாங்க, சந்தனத்தில் பிடிப்பாங்க. நம்ம மஞ்சள் பிள்ளையார் மங்களகரமான எல்லா விஷயங்களுக்கும் முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி, இல்லை எங்கள் வீட்டில் பிள்ளையார் விக்கிரகம் இருக்குது அப்படின்னாலும் சிறப்பு அந்த நேரங்களில் விசேஷ காலகட்டங்களில் அந்த மஞ்சள் பிடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. அந்த பூஜையில் விநாயகர் இருந்தாலும் கூட நம்ம அந்த நேரத்துக்கு ஒவ்வொரு நாளும் அந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அவருக்கு குங்குமம் இட்டு அவருக்கு பூஜை பண்ணி ஆவாகனம் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம். கணபதி பூஜையில் பிள்ளையாரை பிடிச்சி முடித்தோடனே பிள்ளையாரை ஒன்று கிழக்கு நோக்கி வைக்கணும், இல்லை வடக்கு நோக்கி வைக்கணும். அப்படி ஒரு வெத்தலையில் இந்த பிள்ளையாரை பிடிச்சி வச்சு குங்குமம் இட்டு அவருக்கு ஒரு பூ விட்டு அகமாந்தேத்து கணபதிக்கு உண்டான அத்தனை மந்திரங்களும் சொல்லி அவர் ஆவாகனம் எல்லாம் சுக்லாம்பிரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சசிபுஜம் பிரசன்னவரம் ஜாயி சர்வக்னோப உபசாந்திக விநாயகரோட மந்திரங்களாக இருக்கட்டும், கஜானனம் பத்மார்கம் கஜானவகரசம் இந்த மாதிரி மந்திரங்களாக இருக்கட்டும், பாலும் தெளித்தேனுமாக இருக்கட்டும். ஆக விநாயகருக்கு என்று ஒரு மந்திரம் அது எதுவுமே இல்லை. காயத்ரி மந்திரம் ஏகதந்தாயுத்மகை வக்கரதுண்டாயுத்மகை தன்னோ தந்தி பிரசோதயாத்துன்னு விநாயகர். இதெல்லாம் கூட என்னால் சொல்ல முடியாது. ஓம் கம் கணபதாயே நமகன்னு சொல்லிட்டு விநாயகரை ஆவாகனம் பண்ணிடுங்க. முதல்ல அவருக்கு இஷ்டமான கொட்டுக்கம் 3 கொட்டு தலையில் கொட்டிட்டு, இந்த சுக்லாம்பிரதம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஓம் கம் கணபதியன்னு சொல்லிட்டு 3 வாட்டி தலையில் இப்படி கொட்டிக்கோங்க, குறுக்கில் 3 வாட்டி கொட்டுக்கோங்க. கொட்டிக்கிட்டு அவருக்கு ஷோடச உபச்சாரம்னு சொல்லுவோம். அந்த கணபதியை பார்த்து கணபதி அரித்ரா பிம்பே ஆவாகமே, கணபதியே
இந்த மஞ்சள் பிம்பத்தில் எழுந்தருள்வாயாக அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு பூஜையாமி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அக்ஷத புஷ்பம் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அந்த கணபதியை ஆவாகணும். ஓம் கம் கணபதையே கந்தம் தாரையாமி, கொஞ்சம் சந்தனத்தை எடுத்து அவருக்கு சேர்க்கணும். ஓம் கம் கணபதையே கந்தோபச்சார ஹரித்ரா குங்குமம், இப்போ கந்தம் கொடுத்தோம் இல்லையா, அது கூட இந்த குங்குமத்தையும் கொடுக்குறோம். ஓம் கம் கணபதையே புஷ்பை பூஜையாமி, அவருக்கு வாசனையான பூ அருகம்புல் இதெல்லாம் எடுத்து அவருக்கு சேர்த்துணும். ஓம் கம் கணபதையே தூபம் ஆக்ராபயாமி, இப்போ தூபத்தை அவருக்கு காட்டணும். ஓம் கம் கணபதையே தீபம் தரிசையாமி, தீபாராதனை காட்டணும். அதை முடித்தோடனே ஓம் கம் கணபதையே நெய்வேத்தனம் நெய்வேத்தியாமி, இந்த நெய்வேத்தியத்துக்கு மட்டும் தீர்த்தம் எடுத்து புரோக்ஷனம் பண்ணி ஓம் பூர்வாசம்னு சொல்லிடணும். அதுக்கப்புறமா தான் கணபதியோட கற்பூர நீராஞ்சனம் முடிச்சதுக்கப்புறமா சங்கல்பம் பண்ணணும். இந்த சங்கல்பம்ன்றது எதுக்காக விநாயகரை வர வைக்கிறோம்? இந்த கணபதி அப்படின்றவர் கணங்களுக்கான அதிபதி. இந்த கணபதி இங்கே வரத்துக்கு என்ன காரணம்? ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியில் பவுன்சர்ஸ் வரத்துக்கு என்ன காரணம்? அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி எந்த விதமான தங்குத்தடையும் இல்லாமல் நடத்துதான் பவுன்ஸ். அப்போ பவுன்சர்ஸோட ஹெட்ன்றது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இருக்கக்கூடிய அத்தனை பஞ்சபூதங்கள் உட்பட அத்தனை பூதங்களுக்கான தலைவராக யாரு அப்படின்னா இந்த கணபதி, கணங்களுக்கான அதிபதி கணபதி. இந்த கணபதியோட ஆசீர்வாதத்தால் இந்த பூஜைகளில் 8 திக்குகளும் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் அவரே பாதுகாப்பாக கொடுத்து இந்த பூஜைகள் ஆரம்பம் முதல் இறுதி வரை இருந்து அவர் பரிபூர்ணமாக நமக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றது தான். அதுக்கப்புறமா இந்த சங்கல்ப முறைகள் எல்லாமே உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம். மாமா பார்த்த சமஸ்த துரித சயத்வார வாராகி பிரசாத சித்தியத்தியம்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து படிப்புக்கு திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சங்கல்பங்கள் இருக்குது. அப்படி சங்கல்பம் பண்ணி முடிச்சோன்னே அந்த சங்கல்ப எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கணபதிக்கு சேர்த்துடணும். இந்த மஞ்சள் கணபதி கொடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு விக்னேஸ்வர யதாஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ வந்த விநாயகர் நம்மள மாதிரி 1000 பேர் 1000 பூஜைகள் பண்ணுவாங்க. அப்போ அது எல்லா இடத்துலையும் அவர் இருந்தார்னா அந்த மற்ற வேலைகள் நின்றுடும். வந்தவரை இதுதான் எனக்கு வேலை, இதுக்கான சூழ்நிலைகள் ஏற்பாடு பண்ணிங்கன்னா அவர் அந்த பூஜைகள் முடிகிற வரைக்கும் அது எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாமல் பாதுகாப்பது அவரை வந்து யதாஸ்தானம் பண்ணும்போது வடக்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ பண்ணி அவர் அதுக்கப்புறமா பிரதான கலசத்துக்கு வாராகியோட தியான ஸ்லோகம். அப்போ வாராகி மாலையில ஐயும் கிளியும் என தொண்டர் போட்டு அரியபட்சை மையும் கருணை வழிந்தோடும் விலையும் மலர் கையும் பிறமும் கபாலமும் சூலமும் கண்ணெறியை துதிக்க வருவாள் வாராகி மலர் கொடியே. இந்த மந்திரங்களா இருக்கலாம். வந்தே வாராக மத்ராம் பரமணி மகுடாம் வித்ரம புஷம் அக்கைவேய துங்க ஸ்தரபடி ரமிதாம் பீத கௌஷேய வஸ்திராம் தேவி திக்ஷோத்தரம் முசலமதவரம் லாங்கலம்பா கபாலம் வா மாப்பியாம் தாரயந்திம் குவலை கலிதாம் ஷமலாம் சுப்ரசனம். இந்த மாதிரி தியான ஸ்லோகமும் சரி. எனக்கு தியான ஸ்லோகம்லாம் வராது சாமி அப்படின்னா ஐம் க்ளோமைம் வாராகி தேவியாயை நமஹ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்க. இது கூட இல்லை, எளிமையா வரும்னா 1000 இதழ் கொண்ட தாமரை மலர் மீது பட்டு வர்ண ஆடை உடுத்தி சூரிய நெற்றியில் கிரண்டை மணிமகுடம் சூரிய சந்திர பிறையோடு ரத்தனமயமான ஆபரணங்கள் அணிந்து 8 கரங்களில் சங்கு சக்கரம் முசலம் ஏற்கலப்பை பாசம் அங்குசம் அபயம் வரதத்தோடு வராக முகத்தில் திருநேத்திரம் கொண்டு அருள்பாவிக்கும் என் அன்னை வாராகியே உன்னை வணங்குகிறேன். எளிமையா அம்பாள் எப்படி இருப்பா? 1000 இதழ் கொண்ட தாமரையில உட்கார்ந்துட்டு இருப்பா. எப்படி உட்காந்துருப்பா? சிகப்பு பட்டு உடுத்தி உட்கார்ந்துட்டு இருப்பா. அவளுக்கு எத்தனை கை? 8 கை. இந்த 8 கையில என்னென்ன இருக்கும்? சங்கு சக்கரம் பாசம் அங்குசம் உலக்க ஏற்கலப்ப அபயம் வரதம். இந்த 8 கைகளால அவளை தியானம் பண்றவங்க எல்லாருக்கும் வராக முகத்துல 3 கண்களோடு ரத்தனமயமான கிரண்ட மணிமகுடத்துல சூரிய சந்திர பிறையோடு அருள் காட்சி தந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அன்னையாம் வாராகி. இதை நினைச்சு அம்மா நீ இப்படித்தான் இருப்ப, இப்படி இருக்கக்கூடிய அம்பாள் இந்த கலசத்துல ரூபத்துல நீ வந்து எழுந்தரணும்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணும்போது எளிமையானவர்களுக்கும் வாராகி பூஜை புரியுற மாதிரி. இந்த தியானம்னா என்ன? கண்ணை மூடி நினைச்சா நமக்கு எப்படி உருவம் தெரியுமோ அதைத்தான் அந்த உருவத்தை தியானமா எழுதியிருப்பாங்க. இப்போ அதை நம்மளுக்கு புரியுற மாதிரி தமிழ்லனா அம்மா தாமரையில உட்காந்துட்டு இருப்பா. அவளுக்கு 8 கை இருக்கும். 8 கையில 8 விஷயங்கள் இருக்கும். அவளுக்கு வராக முகம் இருக்கும், கிரீடம் இருக்கும், அல்ல சூரிய சந்திர பிறைகள் இருக்கும், பட்டாடை தான் உடுத்திருப்பா. சகப்பு பட்டாடையில பல வர்ண ஆபரணங்கள் உடுத்தி அம்பாள் ஜம்முன்னு மகாராணி மாதிரி இருப்பா. அவ இருக்கக்கூடிய இடம்தான் மரகத கோட்டை அப்படின்னு விசேஷமா நம்ம பிரார்த்தனை பண்ணினா அம்மா அந்த தியான ஸ்லோகத்தின்படி அந்த கலசத்துல வந்துடுவா. வந்த கலசத்துல
அம்பாள் ஓம் ஐம் க்ளௌம் ஐம் வாராகி தேவியாயை ஆவாகியாமி அப்படின்னா வந்துடுவா. அந்த கலசத்துல வாமானா அம்பாள் வந்துடுவா. எளிமையா சொன்னா அம்மா இந்த கலசத்துல எழுந்தருள்க அப்படின்னா அம்பாள் வந்துடுவா. அதுக்கப்புறமா வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காலத்துல பாத பூஜை பண்ணி கூப்பிட்டு போவோம். இப்ப அம்பாளுக்கு என்ன பண்ணுவோம், ஐம் க்ளௌம் ஐம் வாராகி தேவியாயை பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னா ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. அம்பாளோட திருப்பாதங்களுக்கு தீர்த்தம் கொடுத்து சுத்தம் பண்றோம்னு அர்த்தம். அப்புறம் பாதையோ பாத்தியம் சொன்ன ஐம் க்ளௌம் ஐம் வாராகி தேவியாயை அஸ்தையோ அக்யம் கை கழுவுறது, அம்பாள் கை தீர்த்தம் கொடுக்குறது. ஐம் க்ளௌம் ஐம் வாராகி தேவியாயை ஆச்சமன்யம் வாய் கொப்பளிக்கிறது, ஆச்சமன்யம் சமர்ப்பயாமி. அதுக்கு அடுத்து வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு ஸ்தானம் கலைப்பல் அம்பாளுக்கு ஸ்தானம் ஐம் க்ளௌம் ஐம் வாராகியம்பியாயி ஸ்தானம் சுத்த தேக ஸ்தானம் சமர்ப்பயாமி அப்படின்னா அம்பாளுக்கு வந்து ஸ்தானம். இதுக்கெல்லாம் அந்த பஞ்சபாத்திரத்தை வந்து தீர்த்தம், எதெல்லாம் தீர்த்தத்தை வச்சு பயன்படுத்த முடியும், பாத பூஜை பண்றதுக்கு தீர்த்தம் வேணும், அப்போ ஒரு சொட்டு தீர்த்தம், கை கழுவுறதுக்கு தீர்த்தம் வேணும், அஸ்தயோக்கியம் ஒரு சொட்டு தீர்த்தம், அதே மாதிரி ஆச்சமன்யம் வாய் கொப்பளிக்கிறது அதுக்கும் ஒரு சொட்டு தீர்த்தம், சுத்த தேக ஸ்தானம் ஸ்தானம் எதில் பண்ணுவோம், தீர்த்தத்தில் தான் பண்ணுவோம். அப்படியே ஒரு சொட்டு தீர்த்தம் எடுத்து விட்டுட்டு அம்மா ஸ்தானம் முடிச்சா ஸ்தானம் முடிச்சவனே என்ன பண்ணுவாங்க, வஸ்திரம் ஐம் க்ளௌம் ஐம் வாராகி தேவியாயை வஸ்திரம் சமர்ப்பயாமி. அப்ப அம்பாளுக்கு நம்ம வஸ்திரம் கொடுக்க முடியுமா, முடியாது. அப்ப வஸ்திர அக்ஷதாம் சமர்ப்பயாமி. இப்போ குளிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துட்டோம், அம்பாளுக்கு வஸ்திரத்துக்கு என்ன பண்ணுவோம், வஸ்திர அக்ஷதாம் சமர்ப்பயாமின்னு 2 மஞ்சள் அரிசி எடுத்து அந்த கலசத்துக்கு போட்டுடலாம். இப்போ வஸ்திரம் கொடுத்தவொடனே அடுத்தபடியா என்ன தேவோம், ஐம் க்ளௌம் ஐம் வாராகி தேவியாயை அந்த வஸ்திரம் முடிச்சோடனே நகை போடுவோம், ஆபரணானி சமர்ப்பயாமி. அந்த ஆபரணானிக்கு ஆபரணானி அக்ஷதாம் சமர்ப்பயாமி. அப்போ அம்பாள் இடத்துல அக்ஷதம் முடிச்சதுக்கு அப்புறமா கந்தோபச்சாரம், கந்தம்னா ஆண் தெய்வமா இருந்தா அது வந்து சந்தனமாகும், பெண் தெய்வமா இருந்தா அவங்களுக்கு மஞ்சளும் கொடுக்கறதா இருக்கும். ஐம் க்ளௌம் ஐம் வாராகி தேவியாயை கந்தோபச்சாரம் தாரயாமி. அப்போ கந்தத்தை அந்த மஞ்சளை கொஞ்சம் அம்பாளுக்கு. அடுத்து ஐம் க்ளௌம் ஐம் வாராகி தேவியாயை இந்த கந்தம் கொடுத்துட்டோம், மஞ்சள் கொடுத்தோன்னு அடுத்து என்ன கொடுப்போம், குங்குமம் கொடுப்போம். ஹரித்ரா குங்குமம் பரிசுத்தமான குங்குமத்தை சமர்ப்பணம் பண்றோம். அப்ப இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஐம் க்ளௌம் ஐம் வாராகி தேவியாயை புஷ்ப அர்ச்சனை. அப்ப என்ன பண்ணோம், ஐம் க்ளௌம் ஐம் அம்பாளோட 12 நாமாவளி, ஐம் க்ளௌம் ஐம் பஞ்சம் ஏய் நமஹ, அப்புறம் திருப்பி அலறி எடுத்துக்கோ, ஐம் க்ளௌம் ஐம் தண்டநாதா ஏய் நமஹ, திருப்பி கொஞ்சம் அலறி ஒரு சாமந்தி எடுத்துக்கோ, ஐம் க்ளௌம் ஐம் சங்கேதா ஏய் நமஹ, ஐம் க்ளௌம் ஐம் சமய சங்கேதா ஏய் நமஹ, ஐம் க்ளௌம் ஐம் சமயேஸ்வர்யை நமஹ, ஐம் க்ளௌம் ஐம் வாராக்யை நமஹ, ஐம் க்ளௌம் ஐம் போத்ரிண்யை நமஹ, ஐம் க்ளௌம் ஐம் சிவாயை நமஹ, ஐம் க்ளௌம் ஐம் வார்த்தால்யை நமஹ, ஐம் க்ளௌம் ஐம் மகாசேனாயை நமஹ, ஐம் க்ளௌம் ஐம் ஆக்ஞா சக்கரேஸ்வர்யை நமஹ, ஐம் க்ளௌம் ஐம் சிவாருக்ஞை நமஹ, ஐம் க்ளௌம் ஐம் மரகத கோட்டை மகாராணி ஸ்ரீ மகாவிராகியம்பிகா நானாவிதபத்திர பரிமள புஷ்ப அக்ஷதாம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தை சேர்த்துட்டோம். இருந்த புஷ்பமெல்லாம் இது எளிமையானது. இதுலயே வந்து நீங்க இன்னும் பெருசா பண்ணா 108 நாமாவளி, 1008 நாமாவளி இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் தூபம். அப்போ தூபத்தை காமிச்சோன்னா ஓம் ஐம் க்ளௌம் ஐம் வாராகியமிக தூபம் ஆக்ராபயாமி. அதுக்கடுத்து ஐம் க்ளௌம் ஐம் வாராகியமிக ஏகானந்த தீபம் தரிசனம். அப்போ தீபத்தை ஏகானந்த தீபத்தை கொடுத்துருவோம். அடுத்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிடும். நைவேத்தியம் என்ன நைவேத்தியம், ஐம் க்ளௌம் ஐம் வாராகியமிகாயை கதலி பழ தாம்பூல நைவேத்தனம் நைவேதயாமி. அதுக்கடுத்து நைவேத்தியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணும். வாராகியோட மூல மந்திரம், வாராகியோட காரிய சித்தி மந்திரம், ஒரு வரி மந்திரம். இப்போ நான் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஐம் க்ளௌம் ஐம் வாராகி நமக. இது 108 1008 இந்த மாதிரி உங்களுக்கு உபதேசம் ஆயிடுச்சுன்னா அந்த உபதேச மந்திரங்கள், வாராகியோட காயத்ரி, வாராகியோட அஷ்டோத்திரம், வாராகியோட சகசநாமம், வாராகியோட கவசம், வாராகியோட நிகரகாஷ்டகம், அனுகிரகாஷ்டகம், இது எல்லாத்தையும் எவ்வளோ முடியுமோ ஜபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா ஜபத்தையும் கொஞ்சம் புஷ்பம் அக்ஷதை 2த்தையும் சேர்த்து தீர்த்தம் விட்டு எல்லா புஷ்பத்தையும் அக்ஷதையும் எடுத்துட்டு போய் கலசத்துக்கு சமர்ப்பணம் பண்ணிடணும். அப்பதான் நீங்க பண்ண ஜபத்தை வந்து அந்த கலசத்துக்கு கொடுத்ததா பலன். அதுக்கப்புறமா கற்பூரமோ நெய் தீபமோ வச்சு மகா ஆர்த்தி காட்டணும். அப்போ சர்வமங்கல மாங்கல்யம் சொல்றதோ, ஐம் க்ளௌம் ஐம் வாராகி சொல்றதோ,
ராஜாதி ராஜா பிரசங்க சொல்றதோ, யாதேவி சர்வபூதேஷு மாத்ருபேன சம்ஜா சொல்றதோ, இப்போ மந்திரங்கள் இல்லை வாராகியோட காயத்ரியே சொல்றதோ, இல்லை வாராகியோட மூல மந்திரமே ஒரு வாட்டி சொல்றதோ, இல்லை ஜப உபாசன மந்திரத்தை ஒரு வாட்டி சொல்றதோ சொல்லி ஆர்த்தி காட்டியிருக்கு. எதுவும் தெரியாதவங்க சர்வமங்கல மாங்கல்ய சொல்லி ஆர்த்தி காட்டிடணும். காட்டி முடிச்சுட்டு அம்பாளுக்கு அம்பாளோட கடைசியா வாராகி மாலையிலேருந்து வீட்டு இருப்பாள் நவகோணத்திலே வேண்டுமென்று காத்திருப்பால் கலிவந்து அணுகாமல் அல்லல் எங்கே என்று அங்குசம் பாசம் இங்கே கையில் கோத்திருப்பால் இவளை இணையாடும் குலதெய்வம் வாராகியோட மூல மந்திரமோ சாரி வாராகி மாலையோட பாடல்களோ இல்லை குண்டலினி புறவாசனி சண்ட முண்ட விநாசினி பண்டிதஸ்ரீ மனோன்மி வாராகி நமஸ்துதே அஷ்டலட்சுமி சொருபினி அஷ்டதாரித்ர நாசினி இஷ்டகாம பிரீதினி வாராகி நமஸ்துதே வாராகியோட மாடல் யாதேவி சர்வபூதேஷு தண்டாரூபேன்னு சம்ஸ்தா நமஸ்தஸ்யே 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 நமோ நமஹனோ இல்லை யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேன சம்சுதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமகன்னு வாராகியோட மந்திரங்களையோ சொல்லி அம்பாவை பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிற ஜபத்தை புஷ்பத்தெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு தீபார்த்தனை காட்டி முடிச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு முடிஞ்சா இதுலேயும் இன்னும் ஒரு வார்த்தை புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணுறதுனா கையில் வச்சுட்டு மந்திர புஷ்பம் யோபான் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவாகான் தஸ்மான் பவதி ஏவம் வேதா யோபாம் ஆயத்தனம் வேதா ஆயத்தனவான் பவதி சந்திரமா அபான் புஷ்பம் புஷ்பான் பிரஜாவா புஷ்பான் பவதி சொல்லிட்டு வேதோத்திர மந்திர ஐம்பொம்மை வாராக்கியமிக வேதோத்திர மந்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமின்னு அம்பாளுக்கு சேர்த்துட்டு பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை வச்சுருக்கீங்களோ மனசார கண்ணில் 2 சொட்டு தண்ணி விட்டு அம்மா மனுஷங்களை ஏமாத்துறாங்கோ, சொந்த பந்தம் ஏமாத்துறாங்கோ, பெற்றவங்க ஏமாத்துறாங்கோ, பெரியவங்க ஏமாத்துறாங்கோ, தொழில் ஏமாத்துறாங்க, எல்லா சூழ்நிலை எது நடக்கணும் எது நடக்கலை எனக்கு எதுவும் தெரியல. என்ன உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒரு தாய்கிட்ட ஒரு புள்ள போய் எப்படி கொட்டி தீர்ப்பாலோ அந்த மாதிரி அம்மா பொண்ணா அம்மா பையனா அப்பா பொண்ணா அம்மா பொண்ணா அவளை பொண்ணா நினைச்சாலும் சரி அம்மாவை நினைச்சாலும் சரி அக்காவை தங்க எப்படி நினைச்சிங்கனாலும் போய் உங்கள் குறைகளை கொட்டி தீர்த்து முடிச்சதுக்கப்புறமா எழுந்து அம்பாவை நமஸ்காரம் பண்ணி 3 சுற்று கலசத்தை சுத்த முடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கலசத்தை 3 சுற்று சுற்றுங்க. சுத்த முடியலன்னா உங்களையே 3 சுற்று சுற்றி ஆத்ம நமஸ்காரம் உள்ள மனசார வாராகி சுத்தம் நினச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த தீபாரத்தனை குளிர்ந்ததுக்கப்புறமா கீழே சாஷ்டாங்கமாக ஊந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு கலசத்தை வடக்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ எதிர்த்து புரோக்ஷனம் டெய்லியே ஒவ்வொரு கலசம் வைங்க. 9 நாளைக்கு ஒரே கலசம் வைக்காதீங்க. ஏன்னா அன்னைக்கு புரோக்ஷனம் பண்ணுறது அன்னைக்கு சுத்தமாக திருப்பி காலையில் எழுந்து அந்த நூலெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி இந்த 9 நாளில் நீங்கள் நூல் சுத்த கற்றுக்கலாம். ஹோமங்கள் பண்ணுறதுக்கு பூஜைகள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்களே பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான 9 நாளைக்கே உங்களால் கலசம் மாற்ற முடியலன்னா அப்புறம் பூஜைகளோட சிரத்தை என்ன குறையும். அந்த காலத்துலலாம் 4 மணிக்கு கோசாலையில் வீட்டுதோறும் மாடு இருக்கும். மாட்டு பட்டி சுத்தம் பண்ணி மாடு சுத்தம் பண்ணி பூஜை சாமான் சுத்தம் பண்ணி பூஜைகளுக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் பூஜை பண்ணாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. அதனால் நல்ல கிழங்கு வகைகள் வாசனையான திரவியங்கள் செவ்வலரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வைத்து அம்பாவை பூஜை பண்ணி அம்பாளுக்கே உண்ட விசேஷமான மூலிகைகள் திரவியங்கள் எல்லாம் வச்சு பரிபூர்ணமாக ஆனந்தமாக சந்தோஷமாக அம்பாளுக்கு பூஜை பண்ணுங்கள். உங்களோட மனசு தான் அவளோட முகத்தில் பிரதிபலிக்கும். நீங்கள் பூஜை பண்ண 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 கலசமும் மெருகேறும், அம்பாலோட சிலையும் மெருகேறும். நீங்களும் நல்ல லட்சணம் சௌகரியமாக சாமி எங்கள் சாமி 2 நாள் பூஜை பண்ண அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் சண்டை அவர் அதை பண்ணக்கூடாது இதை பண்ண நான் எதுவுமே சொல்கிறேன். 1000 தடைகள் வரும். எப்படி 1000 தடைகள் வரும். பூஜையே பண்ண முடியல பூஜை ரூமே போக முடியலன்ற சூழ்நிலை இருந்தாலும் ஜபம் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. சமைச்சிக்கிட்டே மந்திரம் சொல்லலாம், பெருக்கிக்கிட்டே ஸ்லோகம் சொல்லலாம். உள்ள ஆத்ம சுத்தம் தான் முக்கியம். அது சுத்தம் இல்லாமல் பட்டு பீதாம்பரம் உடுத்தி நவரத்ன மாலைகளை சாத்தி நல்ல அறுசுவை உணவும் வைத்தாலும் அம்பாளுக்கு ஏற்புடையதாக கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் உக்காந்து இந்த கஷ்டத்தில் வேணாலும் நினைச்சு அம்பாளை நினைச்சு பிரார்த்தனை பண்ணால் அதுக்கு தான் 1000 மடங்கு பலன் அதிகம். தடைகள் இல்லாத வாழ்க்கை தப்பான வாழ்க்கை. ஆக ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அவன் தப்பு செய்யாமல் நியாயமான வழியில் முன்னேறலான்னு அர்த்தம். எந்த கஷ்டமுமே இல்லை நான் சர்ன்னு மேலே வந்துட்டேன்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தப்பான சூழ்நிலை இருக்கும். ஆக கஷ்டப்படாமல் உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது. அப்படி உயரும் பட்சத்தில் அவர் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ மக்களையோ அரசையோ உற்றாரையோ நம்பினவங்களையோ ஏமாற்றக்கூடிய தன்மை நிச்சயமாக வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு அம்பாள் பூஜை மட்டும் பண்ணுங்க. பூஜையில் கலந்துக்க முடியாத உட்கார முடியாத சூழ்நிலைகள் வந்தால் ஜபங்களும் மந்திரங்களையும் குறைக்காதீங்க. ஓம் நமோ வாராகி. எல்லாம் வல்ல அன்னை
உங்கள் அனைவருக்கும் அனைத்தையும் வழங்கணும்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். கூடுமானவரை வேலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலேயோ வெளிநாடு வெளிமக்கள் எங்கே இருந்தாலும் வேலூர் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் இந்த நவராத்திரியில் நிச்சயமாக ஒரு நாள் வந்து வாராகிய தரிசனம் பண்ணுங்க. அப்படி எந்த சூழ்நிலையுமே எங்களுக்கு வேலூருக்கு இல்லை அப்படின்னா அம்பாள் வாராகிய பார்க்குறதே ஒரு வேலையாக வச்சு கண்டிப்பாக வந்து இந்த நவராத்திரி அது விசேஷமான பஞ்சமியில் தரிசனம் பண்ணுங்க. வருஷம் ஃபுல்லாக நீங்கள் பஞ்சமிக்கு பூஜை பண்ணலனாலும் இந்த பஞ்சமி பூஜை பண்ணுறதாலேயே ஓராண்டு காலம் செய்த அத்தனை பலன்களும் உங்களுக்கு எல்லாம் உண்டு. தவறாமல் அனைவரும் வாராகிய ஜபம் பண்ணுங்க. இந்த 9 நாளைக்கும் அசைவத்தை தவிர்த்துடுங்க, பிரம்மச்சரியத்தை கடைபிடிங்க. ஒரு கால வேலை அம்பாளுக்கு என்று ஸ்ரதையாக விரதம் இருந்து ஜபம் பண்ணுங்க. முடிஞ்சவங்க மஞ்சளை மாலை கட்டி எடுத்துகிட்டு வந்து போடுங்க. முடியாதவர்கள் வீட்டிலேயே மஞ்சளை வச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஏன் குறிப்பாக திருப்பி மஞ்சள்ன்றனா மஞ்சள் மட்டும்தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் பண்ணக்கூடிய நெய்வேத்தியமாக எடுத்தா நெய்வேத்தியம், விசேஷமான அர்ச்சனை பொருட்களை எடுத்தா அர்ச்சனை பொருள், சௌபாக்கிய வஸ்துவா எடுத்தா சௌபாக்கிய வஸ்து, எல்லாமா இருக்கக்கூடியது மஞ்சள். அதனால அது ஒன்று பண்ணாலே சகல விதமான விஷயங்களுக்கும் அது ஒரே நிவாரணி. கலியுகத்தில் பூஜையில் நமக்கு கிடைச்ச சஞ்சீவினி மஞ்சள். அதனால மஞ்சள் கிழங்கால அர்ச்சனை பண்ணுங்க. வரக்கூடிய ஸ்திரீகளை நமஸ்காரம் பண்ணுங்க. இந்த நவராத்திரியில் ஒரு நாள் கோவில் அருகாமையில் இருக்கக்கூடிய வாராகி கோயிலுக்கு போயிட்டு 5, 7, 9ன்ற எண்ணில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலாக வச்சு சுகாசிங்களுக்கு கொடுத்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. இது வந்து தீர்க்க சுமங்கலி யோகத்தை கொடுக்கும். ஓம் நமோ வாராகி.